போராளி மீடியா நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் கோமாளி நிகழ்ச்சியில் நம்மிடையே பங்கேற்க திரு எடப்பாடி துரைசாமி இணைந்திருக்கிறார். உங்கள் சார்பாக அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய மைல்கல்ல மிக முக்கியமான நாளா இன்னைக்கு பொதுவெளியில் பார்க்கப்படுகிறது. காரணம், ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க அடுத்த கட்டத்துக்கு எடுக்கலாம் அப்படின்ற ஒரு முக்கிய முடிவை மத்திய அரசினுடைய அமைச்சரவை இன்னைக்கு ஒப்புதல் கொடுத்திருக்கு. இது மக்களுக்கான வெற்றியா அல்லது பல கட்சிகள் இன்னைக்கு இதை நான் தான் பண்ண வழக்கம் போல திமுக சொல்ற மாதிரி காங்கிரஸ் சொல்லுது, அப்புறம் திமுக சொல்லுது, அப்புறம் உள்ள இருக்கக்கூடிய சில சின்ன சின்ன கட்சிகள் எல்லாம் சொல்லுது. இந்த பார்வையை நீங்க எப்படி பாக்குறீங்க? முதல்ல அந்த ஒத்துக்கினாங்களா என்ன, அதை பத்தி டீட்டெயில் சொல்லுங்க சார். சார், அதாவது இப்ப வடிவேலு மாதிரி நானு ரவுடிதான்றாங்க எல்லாரும். அதாவது ஒரு 45 ஆண்டு காலம் தமிழகத்தை பொறுத்தவரை, ஏன் இந்தியாவை பொறுத்தவரை, இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்புக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்ற ஒரே தலைவர் டாக்டர் ஐயா தான். வேறெல்லாம் யாரும் கிடையாது. ஒரே தலைவர் ஐயா தான். ஒரே இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி தான். பல்வேறு மாநிலங்களிலிருந்து பல தலைவர்கள் குரல் எழுப்புவதற்கு காரணமாக அமைஞ்சதும் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ஐயா தான். அதை மறுக்கவே முடியாது. பீகார்ல லல்லு பிரசாத் யாதவ்ல இருந்து, உத்தரப்பிரதேசல முலாயம் சிங் யாதவ்ல இருந்து, பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய கன்சிராம்ல இருந்து பலருக்கு இது சம்பந்தமான விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவங்க மத்தியில தீவிரம் பிரச்சாரம் செய்யல பாமகவுடைய நிறுவனர் டாக்டர் ஐயாவுக்கு தான் மிகப்பெரிய பங்கு. இன்னைக்கு இன்னொருத்தர் இருக்கார் சார், பெரியவர் வே ஆணைமுத்து. அந்த பக்கம் வட இந்தியா முழுக்க பயணப்பட்டு தன் வாழ்க்கையுடைய முக்கால்வாசி பகுதிகளை இந்த பயணத்துக்காகவே செலவிட்டு, ட்ரெயின்ல எல்லாம் பயணப்பட்டு, இன்னும் பிளைட்லாம் கூட இல்ல சார், 10 நாள் 20 நாள் ட்ரெயின்லயே பயணப்பட்டு அங்க இருக்கக்கூடிய இந்தி பேசும் மக்களிடையே, இந்திய பேசும் தலைவர்களுடைய தன்னுடைய உணவு பழக்க வகை எல்லாம் கூட மாத்தி, ஏன்னா நம்ம வரலாற்று முக்கியத்துவ செய்தி நீங்க சொல்றீங்க. அப்போ ஏன்னா ஐயாக்கு நம்ம இந்த நேரத்துல நம்ம இந்த பதிவு பண்றதுதான் அவருக்கு செய்யற நன்றி கடனா இருக்கும். ஏன்னா அவருடைய பங்களிப்பு முக்கியம். அது இன்னொரு வேடிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது அவர் பிறந்த ஜாதியோ அவர் பிறந்த தமிழ் இனமோ வாழாத பகுதிகள் இந்தியாவின் மற்ற பகுதிகள் எல்லாமே. நீங்க வட இந்தியாவை எடுத்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ், பீகார், ஒரிசா, வெஸ்ட் பெங்கால், ஹரியானா, இந்த மாநிலத்துல எங்க வன்னியரோ அல்லது தமிழர்களோ வாழ்றாங்களா? அந்த மாநிலத்துல கொடுக்கிற இடஒதுக்கீட்டுனால பெரியவர் வே ஆணைமுத்துடைய சமூகமோ அல்லது உண்மையிலேயே பெரியவர் வே ஆணைமுத்து ஒரு ஜாதியை தாண்டிய ஒரு சமூக நீதிக்கான தலைவர், அதை யாருமே மறுக்க முடியாது. அதாவது உண்மையிலேயே ஜாதியை தாண்டி ஒரு சமூக நீதிக்கான தலைவர் யாருன்னு கேட்டா முதல்ல பெரியவர் வே ஆணைமுத்து, அடுத்து டாக்டர் ஐயா. இப்படி யாருமே இல்லாத மக்கள் மத்தியில போய் ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வை அவர் ஏற்படுத்தி, இன்றைக்கு அவர் மறைந்ததற்கு பிறகும் அவருடைய கொள்கை, அவருடைய லட்சியம் இன்றைக்கு மத்திய அமைச்சரவையில் ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்குன்னு சொன்னா, இன்னைக்கெல்லாம் அவரை நாம நினைவு கூர்ந்தே ஆகணும். அவரை பற்றி நாம பேசி ஆகணும். இப்படி போராடிய ஒரு தலைவர் பெரியவர் வே ஆணைமுத்து, டாக்டர் ஐயா, இவர்கள்லாம் அமைதியா இருக்காங்க. பெரியவர் வே ஆணைமுத்து காலமாகிவிட்டார். டாக்டர் ஐயா இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மத்திய அரசு ஒப்புதல் கொடுத்ததை வரவேற்கிறார், மகிழ்ச்சி அடைகிறார். அவர் அடக்கத்தோட தான் அதுக்கு காரணம்னு சொல்லவே இல்லை. இதுக்கெல்லாம் நானும் போராடி இருக்கேன், என்ன நடந்துன்ற பற்றிலாம் முகநூல் போட்டிருக்கார் ஐயா. ஆனா முழுக்க முழுக்க தான் காரணம்னு சொல்லக்கூடிய அனைத்து உரிமையும் அவருக்கு இருந்து கூட அதை பத்தி அவர் தம்பட்டம் அடிச்சுக்கல. ஆனா இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்ததற்கு சம்பந்தமே இல்லாத காங்கிரஸ் கட்சி, சம்பந்தமே இல்லாத திமுக, இவங்கெல்லாம் எப்படி கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாமல் ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு நாங்கள் தான் காரணம் எப்படி சொல்லிக்கிறாங்க? அப்ப இவ்வளவு நாள் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில இருந்த இத்தனை ஆண்டுகள், திமுக இத்தனை வருஷம் தமிழ்நாட்டில் ஆட்சியில இருந்தீங்களே, அப்பெல்லாம் ஏன் நீங்க செய்யல? அப்ப எல்லாம் நீங்க செஞ்சுட்டு சொல்லியிருந்தீங்கன்னா நீங்க தான் காரணம். கிராமத்துல பழமொழி சொல்ற மாதிரி, காக்கா உக்காடுற நேரம் பார்த்து பணம் போல விழுந்தது இல்லைங்களா?
அதுக்கு காரணம் என்னுடைய வெயிட் தாங்காம பணம்பழம் விழுந்துருச்சு அப்படின்னு காக்கா கொக்கரிச்ச மாதிரிதான் இவங்க எல்லாம் கொக்கரிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம், இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு, இந்த பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீட்டுக்கு வரலாற்று ரீதியா காங்கிரஸ் பண்ண துரோகத்தை நாம இன்னைக்கு பேசியே ஆகணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, முதலாவது பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் அல்லது காக்கா கலேல்கர் ஆணையம். இதை அமைச்சது யாரு? அந்த அரசாணையை பிறப்பித்தது யாரு? பண்டிதர் ஜவஹர்லால் நேரு. அதுல இன்னொரு வேடிக்கை என்ன தெரியுங்களா? அந்த பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்திற்கு தலைவரா போட்ட காக்கா கலேல்கர் ஒரு பிராமணர். அவர் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் இல்ல, ஆனா நேர்மையாக நடந்து கொண்ட ஒரு பிராமணர். அதுல எனக்கு மாற்றுக்கிறது கிடையாது. சும்மா புழுதி வாரி தூற்றுவதற்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த காக்கா கலேல்கர் ஆணைய பரிந்துரையை கொண்டு போய் ஜவஹர்லால் நேரு கிட்ட கொடுக்கிறார். ஜவஹர்லால் நேரு கிட்ட கொடுக்கும் பொழுது ஜவஹர்லால் நேரு என்ன கேட்கிறாரு? இதுல பிராமணர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பதற்கான எந்த பரிந்துரையாவது இருக்குதா? உடனே அவர் சொல்றாரு காக்கா கலேல்கர், இல்ல எனக்கு கொடுக்கப்பட்ட ஆணையத்தில் அந்த வேலையே இல்லை அப்படின்ட்டார். பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையத்திற்கு நீங்க பரிந்துரை பண்ணதுல பிராமணர்களுக்கான இடஒதுக்கீடு சம்பந்தமா எந்த சரத்தும் இல்லை, அப்படிப்பட்ட ஒரு பணியை எனக்கு ஆணையம் கொடுக்கல அப்படின்ட்டார். அதனால பிராமணர்களுக்கான இடஒதுக்கீடு சம்பந்தமா நான் இந்த பரிந்துரையில் எதையும் சொல்லலன்னு காக்கா கலேல்கர் சொன்ன உடனே கடும் கோபத்திற்கு ஆளான ஜவஹர்லால் நேரு அவர் பெற்ற குழந்தையை அவரே கொலை செய்தார். அந்த காக்கா கலேல்கர் ஆணைய அறிக்கையை குப்பை தொட்டியிலே வீசி எறிந்தார். அதற்கு பிறகு இரண்டாவது பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் மத்திய அரசால் அமைக்கப்பட்டது. அந்த ஆணையத்தை அமைத்தவர் அன்றைக்கு பிரதமராக இருந்த மொரார்ஜி தேசாய். மொரார்ஜி தேசாய் அந்த ஆணையத்தை அமைப்பதற்கு பெரும் பங்காற்றியவர் பெரியவர் வே ஆணைமுத்து. அதே மாதிரி பீகார் மாநிலத்துடைய ராம் அவதேஷ் சிங். இந்த ஆணையம் அமைக்கப்பட்டதற்கு பிறகு அந்த ஆணைய பரிந்துரைகள் கொடுப்பதற்குள் மொரார்ஜி தேசாய் அரசு கவிழ்ந்தது. மொரார்ஜி தேசாய் அரசு கவிழ்ந்ததற்கு பிறகு இந்திரா காந்தி மீண்டும் பிரதமர். இந்திரா காந்தி பிரதமர் ஆனதற்கு பிறகு அந்த மண்டல் கமிஷன், அதாவது இரண்டாவது பிற்படுத்தப்பட்டோர் ஆணைய அறிக்கையை அப்படியே கிடப்புல போட்டார். அதை தூக்கி குப்பையில போட்டார். அதை தூக்கி தூசி தட்டாம தூக்கி ஒரு ஓரத்துல எரிஞ்சிட்டார். இந்திரா காந்தி பதவி முடியும் வரை அந்த மண்டல் கமிஷன் ஆணைய பரிந்துரையை பற்றி இந்திரா காந்தி கவலைப்படவே இல்லை. அதை நிறைவேற்றுவதில் எந்த ஆர்வமும் காட்டவில்லை. அதற்கு பிறகு பிபி சிங் அவர்கள் வந்ததற்கு பிறகு பிபி சிங்கிற்கே அந்த மண்டல் கமிஷன் அறிக்கை பரிந்துரையும் பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டை பற்றியும் மிகப்பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தியவர் யாருன்னு கேட்டா பெரியவர் வே ஆணைமுத்து. அதை பற்றி பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் தன்னுடைய சுக்கா மிளகா சமூக நீதி புத்தகத்தில் தெல்ல தெளிவாக எழுதியிருக்கிறார். இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு யாரு மறுப்பு சொல்லல, சொல்லவும் முடியாது. அதனாலதான் விபி சிங் மண்டல் கமிஷன் ஆணைய அறிக்கையினுடைய பரிந்துரையை அவர்தான் நிறைவேற்றினார். அதுக்கு இடையில இந்திரா காந்திக்கு பிறகு பிரதமராக வந்த ராஜீவ் காந்தி அந்த மண்டல் கமிஷன் அறிக்கை பரிந்துரையை நிறைவேற்றணும் கேட்ட பொழுது, கோரிக்கை வந்த பொழுது ராஜீவ் காந்தி சொன்னது என்னன்னு கேட்டா, இந்த மண்டல் கமிஷன் அறிக்கையினுடைய பரிந்துரை புழுக்கள் நிரம்பிய குடுவையினர். மண்டல் கமிஷன் அறிக்கை பரிந்துரையை பற்றி இவ்வளவு அருவருக்கத்தக்க ஒரு பதிலை ராஜீவ் காந்தியை போல யாரும் கூறவில்லை. மண்டல் கமிஷன் அறிக்கை பரிந்துரையை நிறைவேற்றியவர் அதற்கு பிறகு மரியாதைக்கும் மதிப்பிற்கும் உரிய பிபி சிங் அவர்கள். அது என்ன பண்ணாரு, 27% இடஒதுக்கீடு வேலை வாய்ப்புல கொடுத்தார். மத்திய அரசுடைய வேலை வாய்ப்புல தான் 27% இடஒதுக்கீட விஸ்வநாத் பிரதாப் சிங் அவர்கள் நிறைவேற்றினார். அதற்கு பிறகு ஐக்கிய முன்னணி அரசு, மன்மோகன் சிங் பிரதமர், சோனியா காந்தி, பிரணாப் முகர்ஜி, சிதம்பரம் போன்ற தலைவர்கள் உட்கார்ந்திருந்த அந்த கூட்டணி கட்சி கூட்டத்தில் தொடர்ந்து காலையில் இருந்து வாதாடி சண்டை போட்டு நெருக்கடி கொடுத்து 27% இடஒதுக்கீட்டை மத்திய அரசின் கல்வி நிறுவனங்களில் கொண்டு வந்ததற்காக பெரும் பங்காற்றி அதை பெற்று தந்தவர் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ஐயா. ஒன்லி ஒன் டாக்டர் ஐயா தான், அதுக்கு வேற யாருமே காரணம் கிடையாது. லல்லு பிரசாத் யாதவ் பேசல, முலாயம் சிங் யாதவ் பேசல. ஏன் அன்றைக்கு தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவருடைய அந்த கூட்டத்தில் மாறன் பேசல.
பேசல. அந்த கூட்டத்தையே வந்து ஒரு நிமிஷம் தன் பக்கம் திசை திருப்பி கோவப்பட்டு ஏன் இவ்வளவு கோவப்படுறாருன்னு அந்த அம்மா கேட்க போய் அதுக்கான ஒரு விளக்கமா தான் அன்னைக்கு ஒரு வடிவம் கிடைச்சது. ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் தான் சார். ஆனா அதுக்கப்புறம் வந்து நீங்க சொல்றது கரெக்ட். இப்படியே இதனுடைய வரலாறு வந்து ஒவ்வொரு ஆட்சி மாறும் போது இப்படியே தங்கி வந்துருக்கு. இப்போ இன்னைய செய்தியில பல ஆண்டுகள் கிட்டத்தட்ட ஏறக்குறைய 90 ஆண்டுகள் கடந்தா ஒரு செய்தி ஒண்ணு சொல்றாங்க. ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறதுக்கு இத்தனை ஆண்டுகள் நமக்கு தேவைப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு. இத்தனை ஆண்டுகள் கடந்து வந்த பின்பு இப்போ காங்கிரஸ் வந்து அவங்க வந்து சொந்தம் கொண்டாடுறாங்க. எப்படி கொண்டாடுறாங்கன்னா, ஜாதிவாரி கணக்கெடுப்பு நாங்க கர்நாடகா மாநிலத்துல ஆட்சிக்கு வந்த உடனே சித்தராமையா மூலமா நாங்க எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் வந்து சொல்லுது. ஆனா அங்க உள்ள ஜாதி அமைப்புகளுடைய தலைவர்கள் கிட்ட கேட்கும் போது அவங்க சொல்றாங்க, இது காங்கிரஸ் பேரியக்கத்துல கொண்டாட முடியாது, எங்களுடைய மண்ணினுடைய மைந்தர் சித்தராமையா ஏற்கனவே தேர்தல் வாக்குறுதியா சொன்னதுனால அவருடைய முனைப்பினால் தான் இதை பண்ணாங்க. அவரு இதுல இன்ட்ரெஸ்ட் காமிக்கலன்னா காங்கிரஸ் இதுல பெருசா ஒன்னும் சாதிச்சிருக்காது. இது முழு வெற்றி வந்து சித்தராமையாவுடைய வெற்றி தான்றாங்க. அதை தாண்டி தெலுங்கானால அவங்க பண்ணதும் அந்த மண்ணினுடைய தேர்தல் வாக்குறுதியை ஒட்டி தான் அவங்களும் பண்ணதா சொல்றாங்க. இருந்தாலும் கூட நாங்க அங்கெல்லாம் பண்ணிட்டோம். இல்ல, இவங்களுக்கு முன்னே நிதிஷ்குமாருடைய பீகார் அரசு இடஒதுக்கீடு எடுத்தாங்களே. இல்ல சார், நிதிஷ்குமார் எடுக்கிறாருன்னா அவருக்கான கட்சிக்கான வாக்குறுதியை பயன்படுத்தப்படாது. அவங்க என்ன சொன்னாங்க, காங்கிரஸ் ஆளுகின்ற மாநிலங்களில் நாங்க ஏற்கனவே செஞ்சிருக்கோம், எங்களுடைய விருப்பமும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்றதுதான். அது வந்து இன்னைக்கு நிறைய எங்களுடைய முயற்சினால விளைவுதான் இது நடக்குது அப்படின்றாரு. இந்த அறிக்கையை வெளியிட சொல்லி சித்தராமையாவையும் நம்ம தெலுங்கானாவுடைய முதல்வரையும் நாங்க வந்து அழுத்தம் கொடுத்தது எங்களுடைய தலைவர் வந்து ராகுல் காந்தி தான். ராகுல் காந்தியினுடைய பெரிய முயற்சியால தான் வந்து இது நடந்தது. அதனால அதனுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை தான் பாரதிய ஜனதா முந்தி கொண்டு இன்னைக்கு நாங்க வந்து வரக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பினுடைய அதை கூடவே இதையும் சேர்த்து நாங்க ஜாதி அடிப்படையில நாங்க எடுத்துடலான்ற ஒரு அனுமதியை நாங்க அமைச்சரை கொடுத்துருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கெல்லாம் காரணம் வந்து காங்கிரசினுடைய தலைவர் சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் கொண்டாடுறாங்க. நான் இதை கூட ஒரு பக்கம் ஏத்துப்பேன் சார். ஏன்னா 2 மாநிலத்துல அவங்க ஆட்சி செய்யறாங்க, அவங்க ஆட்சி செய்யற இடத்துல அவங்க செய்யறாங்க, அது நியாயமான விஷயம். மிகப்பெரிய அரசியல் ஞானி, அரசியல் தத்துவ மேதை, தேர்தல் கணிப்பில் நுனியளவு கூட பிசுறாத ஒரு பெரிய அறிவாளி தமிழ்நாட்டுல இருக்கார் சார். அவர் சொன்னார்னா அப்படியே நடக்கும். திடீர்னு அவர் என்ன பண்ணாருன்னா, இன்னைக்கு வந்து ஒரு 10 தொலைக்காட்சி பெட்டிகளுக்கு அவர் வந்து அவருடைய நேரம் எல்லாம் அவர் வந்து போன் பண்ணி சொல்றாரு. போன் பண்ணி கேட்டவொடனே சொல்றாரு, இந்த வெற்றி வந்து காங்கிரஸுக்கு சேரும், அதுக்கு அடுத்தது யாருக்கு சேரும்னா வந்து திமுக தான் சேரும் அப்படின்னாரு. எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுச்சு. ஏன்னா 4 ஆண்டுகளாக அவங்க ஆட்சியில எந்த இடத்துலயுமே வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு நாங்க எடுப்போம்னு அவங்க சொல்லவே இல்லை. அவங்க எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தும் கூட மத்திய அரசு தான் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழிய தள்ளி போட்டாங்களே தவிர அவங்க எடுக்கிறதுக்கான எந்த முயற்சியும் பண்ணல. ஆனா இந்த 4 ஆண்டு காலமாக பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவராக பொறுப்பேற்றதனுடைய விளைவாக மருத்துவர் அன்புமணி அவர்கள் ஒவ்வொரு மாவட்டமா இங்க சென்னையில தியாகராயன அரங்கத்துல தொடங்கின அந்த கூட்டம் ஒவ்வொரு மாவட்டமா அப்படியே கடந்து எல்லா முக்கால்வாசி மாவட்டத்தை கடந்து போறாரு. அதுக்குள்ள வந்து தேர்தல் நெருங்குது. தேர்தலுக்காக வேற வழி இல்லாம அந்த கூட்டத்தினுடைய வேகம் கொஞ்சம் குறையுது. இருந்தாலும் அதனுடைய முத்தாய்ப்பா தான் வந்து இளைஞர் பெருவிழா, வன்னியர் இளைஞர் பெருவிழா மாநாட்டினுடைய முக்கிய நோக்கமே வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு தான் சொல்லிட்டு அறிவிக்கிறாரு. அதை அறிவிச்சது மட்டும் இல்லாம டெல்லிக்கு சென்று நம்ம பாரத பிரதமரை அழைப்பு கொடுத்து அவரும் அவருடைய துணைவியாரும் பசுமை தாயத்தினுடைய தலைமையுமான திருமதி சௌமியா அன்புமணி அவர்களோட கூட போயிட்டு தனியா போய் குத்தா இதை நினைச்சுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு, ஏன்னா இந்த வன்னிய பெருவிழாவே ஒரு குடும்ப விழாவா அவர் நடத்தணும்னு ஆசைப்படுறாரு. அதனாலதான் தாமல் தட்டெல்லாம் வச்சு கொடுக்குறாரு. பிரதமருக்கே அவர் அப்படிதான் கொடுத்தாரு, நீங்க கண்டிப்பா வரணும், இந்த கூட்டத்தினுடைய நோக்கமே வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு தான், அதனால நீங்க இந்த கூட்டத்துல கலந்துக்கிட்டீங்கன்னா அது கண்டிப்பா எங்களுக்கான கோரிக்கை நிறைவேறணும் அவர் சொல்லிட்டு வராரு. இந்த பதிவை நான் தனியா போடும்போது நான் சொன்னேன், நீங்க உங்களுடைய பதிவுலையும் போட்டிருந்தீங்க, மத்தியனுடைய முக்கிய அமைச்சர்லாம் கலந்துக்க போறாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு நீங்களும் அந்த செய்தியை பதிவு பண்ணிருந்தீங்க. இதனுடைய விளைவு தான் வந்து இன்னைக்கு அமைச்சரவையில கூட்டணியில இருக்கக்கூடிய பாமகவுடைய கோரிக்கையை ஏற்று நிறைவேற்றினதா வந்து ஒரு அரசியல் பார்வையாளர்கள் சொல்றாங்க. ஆனா நியாயமா அதுதான் உண்மையா கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. நியாயமா அதை வந்து பாமகவும் மருத்துவர் ஐயாவும் இன்னைக்கு மக்களிடையே கொண்டு போய் சேர்த்திருக்கணும்.
அது அவங்க அவங்க வந்து ரொம்ப, ஏன்னா அவங்க பல போராட்டங்களை பார்த்து பல வெற்றிகளை கண்டவங்கன்றதுனால இது அதனுடைய வெற்றியா தான் அவங்க பாக்குறாங்க. அதனால அவங்க பெருசா வந்து இதை பிரபலப்படுத்திக்கல. இது இந்த 3 விஷயம் நான் சொன்னேன். ஒண்ணு காங்கிரஸ், இன்னொன்னு வந்து நம்ம பாரதிய ஜனதா கட்சி, அடுத்ததா வந்து பாமக, அப்புறம் திமுகக்காக ஒருத்தர் சொன்னாருன்னு சொன்னேன். அந்த அரசியல் ஆய்வாளர், அரசியல் விஞ்ஞானி திருமிகு ரவீந்திரன் துரைசாமி தான் வந்து 10 தொலைபேசியில அவர் இன்டர்வியூ கொடுத்ததுல ஏறக்குறைய 8 தொலைகை காட்சிகளுக்கு அவர் மறக்காம இதை பதிவு பண்ணிட்டு போனாரு. இப்ப வர புதுசா ஒரு இன்டர்வியூல அவர் கையில புது மோதிரம் எல்லாம் போட்டு இப்படி தடையெல்லாம் வர காமிக்கிறாரு. இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்லாம் எனக்கு தெரியல. அது உண்மையிலே எனக்கு தெரியல. அறிவாலயத்துல மோதிரம் வாங்கிட்டு வந்துட்டாரா? அறிவாலயத்துல இல்ல, நான் அப்படி சொல்லல. ஏன்னா அந்த பதிவுல அந்த தொலைக்காட்சிக்கு தனியார் யூடியூப் சேனலுக்கு அவர் இன்டர்வியூ கொடுத்த உடனே கீழே ஒரு கமெண்ட்ல ஒருத்தர் சொல்றாரு, மோதிரம் புதுசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இவரும் தொலைவரை பாக்குறாரு. அதுக்காக அந்த நபர் வந்து போட்டிருந்தாரு. ரொம்ப அற்புதமான கணிப்பு. இல்ல, அது ஏன் மோதிரத்தை வந்து அடிக்கடி இப்படி பார்த்தாருன்னு கேட்டீங்கன்னா, கொடுத்த அவசரத்துல வாங்கி போட்டாரு. சரி, வந்து பேட்டி கொடுக்கும் போது தான் பாக்குறேன், இந்த மோதிரம் நம்ம கைக்கு சரியா இருக்கா, இல்ல போகும்போது எங்க வெளியே விழுந்துருமா அப்படின்னு சந்தேகம் நினைக்கிறேன். பொய் பேசுறது வேணாமா சார்? அதாவது அவரு வந்து இந்த மாதிரி ஒரு தகவலை சொல்லிட்டு போயிருக்காரு. இன்னைக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கி இருக்குன்னா அதுக்கு முழுக்க காரணம், கிட்டத்தட்ட 80% காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா டாக்டர் ஐயாவும் பெரியவர் வே ஆணைமுத்தும். வட இந்தியாவிலும் சில தலைவர்கள் தொடர்ந்து அந்த குரலை எழுப்பியிருக்காங்க, அதை நாம மறுக்க முடியாது. பீகார்ல ராம் அவதேஷ் சிங், இப்படி பல தலைவர்கள், ராம் மனோகர் லோகியா போன்றவங்க எல்லாம் ஒரு காலத்துல அந்த குரல் எழுப்பியிருக்காங்க. இன்னைக்கு அவங்க எல்லாம் இல்ல. ராம் மனோகர் லோகியா கிடையாது, பீகார்ல ராம் அவதேஷ் சிங் கிடையாது. இருந்தாலும் இதுல ஒரு முக்கியமான காரணம் என்ன தெரியுங்களா? ஜாதிவாரி கணக்கெடுப்பு, அந்த ஜாதிவாரி சர்வே மாநில அரசுக்கு உண்டான அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி பீகார்ல நிதிஷ்குமார் எடுத்தாரு. நீங்க சொன்ன மாதிரி சீதாராமையா கர்நாடகா, ஆந்திராவில் இன்னைக்கு இருக்கிற காங்கிரஸ் கட்சி, தெலுங்கானா, மகாராஷ்டிராவில் பிஜேபி வந்து அந்த மராத்தியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு கொடுத்தாங்க. அது சம்பந்தமான வழக்கு நீதிமன்றத்துக்கு போய் வந்து சட்டத்தையே திருத்தணும்னு அவங்க பாராளுமன்ற சட்டமன்றத்திலேயே தீர்மானம் போட்டாங்க. இதுக்கெல்லாம் என்ன அடிப்படை காரணம் தெரியுங்களா? இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த உத்தரவிட்ட அத்தனை மாநிலங்கள்லயும் அதிகாரம் மிக்க முதலமைச்சர் பதவியில இருக்கிறவங்க எல்லாமே அந்த மாநிலத்தினுடைய பெரும்பான்மை சமூகத்தை சார்ந்தவர்கள். அது இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு அதிகமா நடத்திய மாநிலங்களா? ஜாதிவாரி கணக்கெடுப்புனா ஜாதிவாரி மக்கள் தொகையை கணக்கெடுக்கல. அவங்க எந்தெந்த ஜாதி என்ன பொருளாதார நிலைமையில் இருக்காங்க, சமூக முன்னேற்றத்துல எந்த அளவுக்கு இருக்காங்க, சமூக நீதி அவங்களுக்கு எந்த அளவுக்கு கிடைச்சிருக்கு, அவங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கு, அவங்க வாழ்கின்ற வீடு எப்படி இருக்கு, குடிசையில் வாழ்றாங்களா, கோபுரத்துல வாழ்றாங்களா, அவங்கள வந்து எஸ்எஸ்எல்சி வரைக்கும் படிச்சவங்க எவ்வளவு, பட்டப்படிப்பு படிச்சவங்க எவ்வளவு, பட்டப்படிப்பு படிச்ச அரசு வேலைக்கு போனவங்க எவ்வளவு, தனியார் நிறுவனத்துல வேலைக்கு போனவங்க எவ்வளவு அப்படிங்கிற புள்ளி விவரம் அந்த சர்வேவை தான் வந்து மாநில அரசு எடுக்க முடியும். மக்கள் தொகை கணக்கெடுப்பே ஜாதிவாரி கணக்கெடுப்பா எடுக்கக்கூடிய அதிகாரம் மத்திய அரசுக்கு மட்டும்தான் உண்டு. அதுக்குதான் இப்ப மத்திய அரசு ஆணையிட்டு இருக்கிறாங்க. அந்த வந்து மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்திருக்கு. இந்த ஜாதிவாரி சர்வேவையும் ஜாதிவாரி கணக்கெடுப்பையும் இந்தியாவிலேயே அதிகமா குழப்பி விட்ட ஒரு முதலமைச்சர் யாருன்னு கேட்டீங்கன்னா தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின். இதுக்கு மட்டும்தான் அவங்க உரிமை கொண்டாட முடியும். மத்திய அரசு ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, இந்த ஒப்புதல் கொடுத்திருக்காங்க இல்லையா, இதுக்கு எந்த விதத்திலையும் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் உரிமை கொண்டாட முடியாது. வேண்டுமானால் அதற்கு உரிமை கொண்டாடணும்னா 1967க்கு பிறகு திமுகவை ஆட்சியில கொண்டு வந்து உட்கார வச்சு கொஞ்ச நாள்லயே மடிந்து போனார். பாத்தீங்களா, இறந்து போனாரு. வேற என்ன வேணா உரிமை கொண்டாடலாம். இல்ல சார், இப்ப கூட திமுக வந்து உரிமை கொண்டாடல சார். நீங்க கவனிக்கலாம், அதை எந்த ஊடகத்திலயும் திமுகவுடைய நிர்வாகிகள் வந்து உரிமை கொண்டாடல. இது தானா வந்து வாலண்டரியா தான் வந்து ஸ்டாலினுடைய அனுதாபி அப்படின்னு காமிச்சதுக்காக இவர் வந்து சொல்றாரு இது திமுக உடைய வெற்றி தான், ஸ்டாலினுடைய வெற்றி தான். ஏன்னா அவர் தான் ஆரம்பத்துல இருந்தே வந்து இதை மத்திய அரசு தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு சார். அதாவது அவங்க மத்திய அரசு கூட என்ன சொல்றாங்கன்னா இது தனி ஒரு ப்ராஜெக்டா அவங்க பண்ணணும்னு அவங்க சொல்ல,
இந்தியா முழுக்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு தனியா எடுக்கணும்னு சொல்ல, மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கும் போது கூட ஒரு அடிஷனலா இந்த விஷயத்தையும் சேர்த்து எடுத்துருங்க. ஒரே வேலை ரெண்டு விஷயம் முடிஞ்சிரும் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு தொலைநோக்கு பார்வை. எத்தனை பேர் வந்து இந்த சார் நமக்கு 1931 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பையே அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சேர்த்து ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தினதுதான் இன்னைக்கு வரைக்கும் நமக்கு 69% இடஒதுக்கீட்டுக்கு வந்து அடிப்படை ஆதாரமா இந்த 1931 ஆண்டுடைய ஜாதிவாரி கணக்கெடுப்பு தான். ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்ப மத்திய அரசு எடுத்தாங்க அப்படின்னா இந்த 69% உச்சவரம்பு டோட்டலா மத்திய அரசே வந்து அதிகப்படுத்த வேண்டியிருக்கும். ஆமா, அதுல நாம இன்னொரு சொன்னது என்னன்னு கேட்டீங்கன்னா, இதாவது ரவீந்திரன் துரைசாமி ஏன் சொல்றாரு அப்படின்னா, திமுக சொன்னா நாம பேசுவோம், திருப்பி பேசுவோம். ஸ்டாலினோ அல்லது RS பாரதியோ அல்லது துரைமுருகனோ திமுகவில் இருக்க வேற யாராவது வந்து நாங்க தான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுப்பதற்கு நாங்க தான் காரணம்னு ஏன் திருமாவளவன் உள்ளிட்டவர்கள் யாரா வந்து சொன்னா நாம திருப்பி தாக்குவோம். உங்களுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? அதாவது வந்து அமாவாசைக்கு அப்துல் காதருக்கு என்ன சம்பந்தம்னு கேட்போம். இரும்படிக்கிற இடத்துல எறும்புக்கு என்ன வேலைன்னு கேட்போம். பதில் சொல்ல முடியாது. அதனால ரவீந்திரன் துரைசாமி விட்டு பேச சொல்லிட்டு இருக்காங்க. ரவீந்திரன் துரைசாமி எல்லாம் வாடகை கொடுறவங்க தானே, எங்க வேணாலும் வாடகை கொடுவாங்கல்ல. அப்படி வாடகை கூட்டு முதல்ல இவர் வந்து பேசிட்டாரு. சார் இப்போ மருத்துவர் அன்புமணி வந்து ஒரு செய்தியை மருத்துவர் அன்புமணி தொடர்ந்து ஒரு செய்தியை வந்து எல்லா கூட்டத்திலையும் பதிவு பண்ணியிருந்தாரு. என்னன்னா, நீங்க சொன்ன அதே அந்த 69% இடஒதுக்கீடுக்கான ஆபத்து இப்ப நெருங்கி வருது, அதை தடுக்கிறதுக்காவது நீங்க வந்து மாநில அரசு உடனடியா நீங்க வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்னு அவர் சொன்னாரு. இன்னைக்கு மத்திய அரசே எடுக்குதுன்னும் போது அதனுடைய அந்த அந்த கணக்கெடுப்பினுடைய தீர்வாக இந்த 63% இடஒதுக்கீடு காப்பாற்றக்கூடிய சூழல்ல தானே அமைஞ்சிடும் இல்லையா சார்? இல்ல, அதையும் மாநில அரசான சார் செய்யணும். அப்பவும் உங்களுக்கு நீதிமன்றம் 69% இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கு. நீதிமன்ற தீர்ப்பு வந்து 50% உச்சவரம்பு தாண்டக்கூடாதுங்கிறதான உச்ச நீதிமன்ற தீர்ப்பு. அதை தாண்டி 69% இடஒதுக்கீட்டுக்கு 9வது அட்டவணையில ஜெயலலிதா சேர்த்து அரசியல் அங்கீகாரம் பெற்றுக் கொடுத்தாங்க. அது இன்னைக்கு வரைக்கும் அரசியல் அங்கீகாரம் இருக்கு. இருந்தாலும் கூட அதுக்கான தரவுகளை வந்து உச்ச நீதிமன்றம் கேட்டிருக்குல்ல. நீங்க 69% இடஒதுக்கீடு உச்சவரம்பு நீங்க எந்த அடிப்படையில கொடுத்தீங்க, அதுக்கு தரவுகளை கேட்கறாங்க. அப்ப இந்த ஜாதிவாரி சர்வே தேவைப்படுது இல்ல. நாளைக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்தாலும் கூட இந்த ஜாதிவாரி சர்வே 69% இடஒதுக்கீட்டுக்கான அனைத்து தரவுகளையும் எடுத்தே ஆகணும் தமிழ்நாடு அரசு. இப்ப தப்பிக்க முடியாது. மத்திய அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறது அறிவிச்சிட்டாங்கன்னா இதுக்கு மேலேயும் இனிமே திமுக அரசு ஏமாத்த முடியுமா? இனிமே எடுத்தாகணும். வன்னியர் சங்கம் நடத்துகின்ற வன்னிய இளைஞர் பெருவிழா மாநாட்டில் மகாபலிபுரத்தில் இந்த கோரிக்கை மிகப்பெரிய அளவுல எழும். அதற்காக வந்து அந்த கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக டாக்டர் ஐயா வந்து எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் போகலாம் அப்படின்னு சில அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. ஏன்னா இது டாக்டர் ஐயாக்கு கிடைச்ச அவருடைய வாழ்நாள்ல கிடைச்ச மிகப்பெரிய முக்கிய தருணமா பார்க்கலாம் இல்லையா சார்? ஆமா சார், நிச்சயமா அவருடைய வாழ்நாள்ல கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றி. ஏன்னா அவர் 1980 எல்லா வன்னியர் சங்கத்தையும் ஒன்றாய் இணைச்சு அவர் வைத்த முதல் கோரிக்கையை ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணுங்கிறது தானே. இன்னைக்கு வரைக்கும் சமரசம் இல்லாம போராடுறாருல்ல, தொடர்ந்து போராடிட்டு இருக்காருல்ல. எத்தனை பிரதமர்கள் அதுக்கு பின்னால மாறி இருக்கிறாங்க, தமிழ்நாட்டில் எத்தனை முதலமைச்சர்கள் வந்திருக்காங்க, எல்லாருக்கிட்டையும் தொடர்ந்து அதற்கான அழுத்தத்தை கொடுத்து அதற்கான கோரிக்கையை வச்சு பல சமூகங்களை ஒன்றிணைத்து எத்தனை முறை கலைஞர் கருணாநிதியை சந்திச்சிருக்காரு, எத்தனை முறை மற்ற முதலமைச்சர்களை சந்திச்சிருக்காரு, எத்தனை முறை அதற்காக கோரிக்கை எழுப்பியிருக்கிறாரு. ஏன் எடப்பாடி பழனிசாமி வரை இன்றைக்கு இருக்கின்ற ஸ்டாலின் வரை சந்திச்சு அந்த கோரிக்கையை எழுப்பியிருக்காரு. ஆனா இவங்க செய்யல. மத்திய அரசு இன்னைக்கு அந்த கோரிக்கையை நிறைவேற்றுகின்ற இடத்துக்கு வந்திருக்காங்கன்ற போது உண்மையிலேயே வந்து இது டாக்டர் ஐயாவிற்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி, அவருக்கு ஒரு மிகப்பெரிய சாதனை. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா டாக்டர் ஐயாவுடைய வெற்றி மகுடத்தில் மற்றும் ஒரு மாணிக்க பரல் தான் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்தது. நல்லது சார்.
தன்னுடைய 40 ஆண்டுகால இடஒதுக்கீடுக்கான போராட்டத்தில் டாக்டர் ஐயா அவர்கள் மிகப்பெரிய பங்களிப்பு இருக்கிறது என்பதை இந்த சமூகம் உணரும். அவருடைய காலத்திலேயே ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கான ஆணையை மத்திய அரசு வெளியிட்டிருப்பது என்பது மக்களுக்கான மிகப்பெரிய ஒரு ஆணையாகவே எதிர்பார்க்கப்படுகிறது. இதனுடைய விளைவாக இந்த தமிழகத்தினுடைய மக்கள் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் அவர்களுக்கான உரிய இடஒதுக்கீடை பெற்று அவர்களுக்கான அங்கீகாரத்தோடு வாழ்வார்கள் என்ற எதிர்பார்ப்போடு உங்கள் நேரத்தை ஒதுக்கியமைக்கு மிக்க நன்றி. நான் இறுதியா ஒரே ஒரு கருத்தை மட்டும் பதிவு பண்ணிடுறேன். அதாவது டாக்டர் ஐயா அரசியலுக்கு வந்த பொது வாழ்வை பொன் விழாவாக கொண்டாடுகின்ற அவருடைய 50வது ஆண்டு அரசியல் பொது வாழ்வு நிறைவு பெறுகின்ற பொழுது இந்த தமிழ்நாட்டில் ஜாதிவாரி அடிப்படையில் அனைத்து சமூகத்திற்கும் இடஒதுக்கீடு என்பதும் சாத்தியமாகும். அதை நோக்கித்தான் இப்பொழுது டாக்டர் ஐயா நகர்ந்து கொண்டிருக்கிறார். வெகு விரைவில் 100% இடப்பங்கீடு இந்தியாவில் தமிழகத்தில் டாக்டர் ஐயாவுடைய 50ஆம் ஆண்டு அரசியல் பொன்னு விழாவிலே நிச்சயம் கொண்டாடுவோம் என்ற நம்பிக்கையோடு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் வணக்கம்.